இந்த கதை பயணத்தின் தொடக்கமாக வாசகர்களிடையே மகத்தான வரவேற்பை பெற்ற படைப்பிலக்கியமான அமரர் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் நாவலுடன் ஆரம்பிக்கின்றேன். இதன் மூலம் சிறிது காலம் நாமும் பொன்னியின் செல்வனோடு பயணிப்போமாக. பொன்னியின் செல்வன் புகழ்பெற்ற வரலாற்றில் உள்ள பல உண்மை கதாபாத்திரங்களையும் சில கற்பனை கதாபாத்திரங்களையும் வைத்து கற்பனையாக உருவாக்கிய ஒரு தமிழ் புதினமாகும். இது சோழ வம்சத்தின் அரசியல் சூழ்ச்சிகள் மற்றும் அரச வாரசுரிமை போரை பற்றிய கற்பனை நாவலாகும். இந்த கதை கிபி 1000ஆம் ஆண்டு வாக்கிலிருந்து சோழ பேரரசை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டிருக்கிறது. பொன்னியின் செல்வன் முதல் பாகம் புதுவெள்ளம் என்று சொல்லப்படுகின்ற பகுதி 1 வீரநாராயண ஏரியிலிருந்து ஆரம்பிக்கின்றது. தொண்டை நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் இடையிலுள்ள திருமுனைப்பாடி நாட்டின் தென்பகுதியில் தில்லை சிற்றம்பலத்துக்கு மேற்கே 2 காத தூரத்தில் இருந்து பரந்து விரிந்திருக்கிற ஏரியின் பேர் தான் வீரநாராயண ஏரி. அது இப்போது வீராணத்து ஏரி என்று பெயர் கொண்டு அழைக்கப்படுகிறது. இப்போ ஆடி திங்கள் 18ஆம் நாள் இந்த ஏரிக்கரை மீது ஒரு வாலிபன் குதிரை மீது பயணம் செய்து கொண்டிருக்கின்றான். அவர்தான் இந்த கதையின் கதாநாயகன் வெள்ளவரையன் வந்தியத்தேவன். இவர் யார் என்று சொன்னால் தமிழகத்து வரலாற்றில் வீர சரித்திரத்தில் புகழ் பூத்த வானர் குலத்தைச் சேர்ந்தவன். இப்போ இவன் இந்த ஏரிக்கரையின் அழகை ரசித்தபடி இந்த ஏரியிலேருந்து நீர் இந்த 74 கணவாய்களோடாக பாய்ந்து கொண்டிருக்கின்ற அழகை ரசித்தபடி இதனை கட்டிய சோழர்குல மன்னர்களின் வீரம், அறம், தெய்வ பக்தி என்பவற்றின் சிறப்பை பற்றியெல்லாம் எண்ணிக்கொண்டு ஏரிக்கரையின் தென்கோடிக்கு வந்து சேர்ந்தார். வடவாற்றின் புதுவெள்ளம் வந்து ஏரியில் கறக்கும் காட்சி அழகு வர்ண கோலம் போட்டதாக இருந்தது. இந்த காட்சியை கண்டு ரசித்து வந்த வந்தியத்தேவன் வேறு சில காட்சிகளையும் கண்டான். அன்று 18ஆம் பெருக்கு திருவிழா. அன்றைய நாட்களில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வந்த ஆடிப்பெருக்கு திருநாள். பக்கத்து கிராமங்களில் இருந்தெல்லாம் மக்கள் குடும்பமாக வந்து சேர்ந்திருந்தார்கள். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாருமாக கூட்டாஞ்சோறு, சித்திரன்னம் எடுத்துக்கொண்டு ஆடிப்பெருக்கு திருநாளை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு மூதாட்டி வந்தியத்தேவனை பார்த்து, நீ களைப்பாக இருக்கிறாய், நீயும் கொஞ்சம் கூட்டாஞ்சோறு சாப்பிடு என்று கேட்கிறார். அப்போ வந்தியத்தேவனை பார்த்தா அந்த பெண்கள் எல்லாம் ஏதோ தங்களுக்குள்ள கதைச்சு சிரித்து கொண்டு இருந்தார்கள். அப்போ வந்தியத்தேவனுக்கு ஒரு சந்தோஷமும் அதே நேரம் வெட்கமும் வர மூதாட்டி கொடுத்த உணவை வேண்டி சாப்பிட்டு கொண்டு இருந்தார். இவ்வாறு இருக்க தென்மேற்கு திசையில் 7-8 படகுகள் 7-8 பெரிய ஓடங்களில் அன்னப்பட்சி போல வரும் காட்சி அவனை சிறிது தயங்க செய்தது. யார் இவர்கள், எங்கிருந்து வருகிறார்கள் என்ற எண்ணம் மனதில் தோன்றவே அங்கே இருந்த பெரியவர் ஒருத்தர வந்தியத்தேவன் கேட்குறான், இந்த படகுகள்லேருந்து யார் வருகிறார்கள் என்று. அப்போ அந்த பெரியவர் சொல்லுகிறார், இந்த படகில் பனைமர கொடி பறக்குது, அதனால இதில் வாரது யாருன்னு உனக்கு தெரியலையா, இவர்கள் தான் பழுவேட்டையர்கள், இது பழுவேட்டையர்களுடைய கொடி என்று சொல்கிறார். அப்போ வந்தியத்தேவன் கண்ணில் அளவில்லா வியப்பும் ஏனென்றால் அவர் ஏற்கனவே பெரிய பழுவேட்டையர்களை பற்றி, சின்ன பழுவேட்டையர்கள் என்று பழுவேட்டையர்களை பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறார். பழுவேட்டையர் குலம் வீர புகழ் பெற்றிருந்தது. அன்றைய காலத்தில் சுந்தர சோழருக்கு அடுத்ததாக மிகவும் செல்வாக்கு பெற்றிருந்தவர் இந்த பெரிய பழுவேட்டையர். இவர் 24 போர்களில் ஈடுபட்டிருக்கிறார் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறார். அவர் அப்போதைய சோழ சாம்ராஜ்யத்தின் தனாதிகாரி. ஆகவே அவருடைய இந்த வீர புகழ் பெற்ற கதைகளை கேட்டிருந்ததால் அவரை சந்திக்க வேண்டும் என்ற ஆவல் வந்தியத்தேவனுக்கு இருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் ஆதித்த கரிகாலர் தனக்கு சொல்லி அனுப்பிய செய்தி ஞாபகத்துக்கு வருது. அவர் 2 ஓலைகளை வந்தியத்தேவன்கிட்ட கொடுத்து அனுப்பியிருந்தார். ஒன்று தனது தந்தைக்கு அனுப்ப வேண்டிய செய்தி, 2வது தனது தங்கையான இளைய பிராட்டி குந்தவைக்கு அனுப்ப வேண்டிய செய்தி. அப்போ எப்படி என்றாலும் இந்த செய்தியை அவர்களுக்கு சேர்க்க வேண்டும் என்ற மன ஓட்டம் பெறவே பழுவேட்டையரை சந்திக்கணும் என்ற அந்த எண்ணத்தை கைவிட்டு
குதிரையை வேகமாக செலுத்தினர். ஆனால் குதிரை சற்று களைப்பே இருந்ததால் மெதுவாகவே சென்றது. இந்த நேரத்தில் அன்றைய இரவு கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில் தங்க வேண்டும் என்ற எண்ணத்தோட குதிரையில் சென்று கொண்டிருந்தான். இதோட அத்தியாயம் 1 முடிவுக்கு வருகிறது. இந்த அத்தியாயம் 1 உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன். அடுத்த அத்தியாயத்தில் இன்னும் மிகவும் சுவாரஸ்யமான நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. சந்திப்போம்.